Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. நம்ம பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்ய முடியல அப்படிங்கிற யதார்த்தத்தை அந்த பலவீனத்தை நம்ம ஒத்துக்கணும். இந்த 28 கட்சிகளுக்கு இடையில இன்னும் ஒரு பக்குவம் உருவாகலை, ஒரு துணிச்சல் உருவாகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. விடுதலை சிறுத்தைகள்னா ஒரு தலித் இயக்கம், திருமாவளவன்னா ஒரு தலித்து அப்படின்னு ஒரு செக்டேரியன் பிராண்டு. கூட்டணியில் இருந்தாலே அந்த கூட்டணி இருக்கக்கூடிய தோரண கொடியில நம்ம கொடி மட்டும் தனியாக கட் பண்ணி எறிகிறது. திமுகவை சார்ந்த முன்னணி அமைச்சர் பெருமக்கள் பல பேர் என்கிட்ட சிதம்பரம் வேண்டாம், எதுக்கு போய் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறது. விஜய் எடுத்தெடுப்புலேயே 25% அவரால் பெற முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பல கட்சிகள் எங்கள் மேலே ஆதாரம் இல்லாத நிறைய அவதூறுகள். இங்கே நடக்கிற காதலுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம், கட்ட பஞ்சாயத்துக்கு நாங்கள் தான் காரணம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் உட்பட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவரோடு பாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். மாநில கட்சியா விசிக்கு அங்கீகாரம் பெற்றதற்கும் நீங்க மீண்டும் வெற்றி பெற்றதற்கும் வாழ்த்துக்கள். இந்த நிலையில இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க நிலையில இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு தான். ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் ஓரணியில் திரள வாய்ப்பில்லை என்று இருமாப்போடு இருந்தார்கள். எதிரிகளே இல்லை என்கிற ஒரு இருமாப்பு அவர்களிடத்தில் மேலோங்கி இருந்தது. ஆனால் எதிர்பாராத வகையிலே எதிர்கட்சிகள் 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியாக அணிதிரண்டோம். அப்படி அணிதிரண்ட நிலையிலும் கூட அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இவர்களால் ஒருங்கிணைந்து செயல்பட முடியாது, ஆகவே எதிர்கட்சிகளின் வாக்குகளை சிதறவிடாமல் தடுக்க முடியாது என்பதுதான் அவர்களின் கருத்தாக இருந்தது, கணிப்பாக இருந்தது. ஆனால் தீர்ப்பு வேறு மாதிரியாக வந்திருக்கிறது. போன முறை 52 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறை 99 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 47 இடங்களை கூடுதலாக காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. ஆனால் பாஜக போன முறை பெற்ற வெற்றியில் 303 இடங்களில் தனித்த பெரும்பான்மையோடு வென்றார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இந்த முறை 63 இடங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு பெரிய அடி. அவர்களே எதிர்பாராத ஒன்று. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலாவது வெற்றி பெற்றுவிட முடியும் என்று நினைத்தார்கள், அது நடக்கவில்லை. மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸை விட கூடுதலாக பெற்றுவிட வேண்டும் என்று பெருமுயற்சியை மேற்கொண்டார்கள், முடியவில்லை. எல்லாவற்றையும் விட உத்தரப்பிரதேசத்தை பெரிதாக நம்பினார்கள். அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டி பல்லாயிரக்கணக்கான கோடியில் இந்த கோயிலை கட்டி எழுப்பி பிரம்மாண்டமான ஒரு விழாவையும் நடத்தினார்கள். ஆக அது பெரிய அளவிலே கை கொடுக்கும். உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல, வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், தங்களுக்கு சாதகமாக அது அமையும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பாராத வகையில் அயோத்தியிலேயே தோற்று போனார்கள். ஃபைசலாபாத் தொகுதியை தோற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே போல அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி கணிசமான இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுவெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பெரிய படிப்பினை. அதனால்தான் இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு என்று சொல்கிறேன். அதற்கு இன்னொரு முக்கிய காரணம், ஒன்று, பாரதிய ஜனதாவுக்கு உச்சந்தலையிலே குட்டு வைத்து இது மாதிரி மதவெறி அரசியல், வெறுப்பு அரசியல் கூடாது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக சிந்திக்கக்கூடாது என்று பாடம் புகட்டியதை போன்ற ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆட்சியை கொடுத்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு வெற்றியில் ஒரு தோல்விதான். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கும் எடுப்பிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் போய் ஆட்சியில் அமருங்கள் என்று சொல்லவில்லை. இன்னும் நீங்கள் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறது, இன்னும் பக்குவப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டிய காலம் இன்னும் கனியவில்லை. ஆகவே உங்களுக்கு கணிசமான வெற்றியை தருகிறோம், ஆனால் ஆட்சியை தரமாட்டோம். இப்படி ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இங்கே வெற்றியில் ஒரு தோல்வி, அங்கே தோல்வியில் ஒரு வெற்றி. சரி, 240 இடங்கள்ல தனித்து வெற்றி பெற்ற பாஜக ஆட்சி அமைக்க எல்லா வகையான விஷயங்களையும் முன்னெடுத்தாங்க. ஆனால் 234 இடங்களா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைப்பதற்கான எந்த முன்முயற்சிகளும் எடுக்கல. முடியாதுல்ல, ஒட்டுமொத்தமா சேர்ந்து இவங்களுக்கு 234 தான். ஆட்சி அமைப்பதற்கு 273 வேணும். அதுக்காக நம்ம போய் பிற கட்சிகளுடைய ஒற்றுமையை உடைக்க முடியாது, கூட்டணியை உடைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு தில்லுமுள்ளு அரசியலை செய்யக்கூடாது, குதிரை பேர அரசியலை செய்யக்கூடாது. அதனால் எதிர்கட்சிகள் மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகளாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் மக்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு. ரைட்.
அதற்கு நாம் இணங்கி செயல்பட வேண்டுமே தவிர ஆட்சி அமைக்கிறோங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு ஆளுங்கட்சி கூட்டணியில் வந்து போய் ஒரு குழப்பத்தை உருவாக்குறது எந்த வகையிலும் நல்லதில்லை. ஓகே, இப்போ தனிப்பெருங்கட்சியாக 240 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக தோழமை கட்சிகளின் தயவோடு தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கணும். இப்போ அவங்க வந்து போன முறை பேசின மாதிரி ஒரு இதாக பேச முடியாது. அதாவது என்ன வேணாலும் நாங்கள் பண்ண முடியுங்கிற அளவுக்கான ஒரு அந்த துணி அவங்களுடைய பேச்சில் இருந்துச்சு, செயல்பாடுகள் இருந்துச்சு. அதாவது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு இருமாப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ அவர் உள்ளே போன உடனே வேறு வழியே இல்லாமல் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை எடுத்து கண்ணில் ஒற்றி தலைவணங்குறார். ஏன் இதை செய்கிறார்? ஏன்னா நாங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானவங்க இல்லை, எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி எதிர்கட்சிகள் பேசினாங்க, நாங்கள் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிரானவங்க இல்லை, எங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் இப்படி அவதூறுகளை பரப்புனாங்க, அதுக்கெல்லாம் ஒரே செயல் மூலம் செய்கை மூலம் விடை சொல்றார் பிரதமர். ஆக இந்த தேர்தல் அரசியல் சட்டத்தை ஆதரிக்கிறவர்களுக்கும் அரசியல் சட்டத்தை எதிர்க்கிறவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு யுத்தம் தான். அப்போ அரசியல் சட்டம் தான் இந்த தேர்தலின் கதாநாயகனா இருந்துச்சு. ஓகே, இப்போ அரசியல் சட்டம் வெற்றி பெற்று இருக்கிறது. ரைட், அப்படிதான் பார்க்குறோம். அதனால எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் எதிர்கட்சிகளாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு. பாஜகனுடைய நச்சு பல்ல நாங்கள் பிடுங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது அவங்களுக்கு தயவு வழங்கியிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ அவங்களுடைய தவறான போக்குகளை வந்து கடிவாளமாக செயல்படுவார்கள்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இல்லை, நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ கடிவாளமாக இருந்து செயல்படணும்னு அவசியம் இல்லை. இந்த தீர்ப்பே ஒரு கடிவாளமாக மாறி இருக்கு. ஓகே, மக்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு. நீங்கள் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு வெறுப்பரசியலை கையில் எடுத்தால், சிறுபான்மை சமூகத்தினரை அச்சுறுத்தினால், சாதிய அரசியலை ஊக்கப்படுத்தினால் உங்களுக்கு இப்படி தான் பாடம். ரைட், நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் நீங்கள் சொல்லி கொண்டாலும் அது எங்களால் ஏற்க முடியாது, நாங்கள் அதை நம்பலை, உங்களுடைய மாய்மால அரசியல் அந்த வலையில் நாங்கள் மாய வலையில் விழலை, நாங்கள் உங்கள்கிட்ட சிக்கலை அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதனால் இப்போ சந்திரபாபு நாயுடுவே அந்த மாதிரி கடிவாளமாக செயல்படாமல், நிதிஷ்குமாரே வந்து அந்த மாதிரி அவங்கள வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல இல்லாமல் செயல்பட்டாலும் மக்கள் உரிய நேரத்தில் பாடம் போட்டுவாங்க. ரைட். ஒருவேளை பிரதமர் வேட்பாளரோட இந்தியா கூட்டணி வந்து பயணிச்சிருந்தா ஒரு தனிப்பெரும்பான்மை நோக்கி நகர்ந்திருக்கும் நம்புறீங்களா? இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு யூகம் தான். நம்ம வந்து பிரதமர் வேட்பாளரை வந்து தேர்வு செய்ய முடியல அப்படிங்கிற யதார்த்தத்தை, அந்த பலவீனத்தை நம்ம ஒத்துக்கணும். அதுக்காக அவசரப்பட்டு ரொம்ப ப்ரீமெச்சூர்டாக அதுக்கான முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே ஒருத்தர் வந்து நாங்கள் இவர் தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர், அவர் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் ஒரு வேட்பாளர் அறிவிப்போம்னு வந்து அறிவிக்கிறதுல வந்து எந்த பயனும் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு பின்னால் நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அலையன்ஸினுடைய ஒப்பந்தமே. என்டிஏங்கிறது ப்ரீபோல் அலையன்ஸு, இந்தியாங்கிறது போஸ்ட்போல் அலையன்ஸு. போஸ்ட்போல் அலையன்ஸுக்கான ஒரு ப்ரீபோல் அக்ரிமெண்ட் இது. ஓகே, ஒரு யூனிஃபைடு அலையன்ஸாக இருந்தாங்களே தவிர ஒரு யுனைடெட் அலையன்ஸாக அது வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை. அப்போது ஒரு கன்வீனரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அல்லது ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இந்த 28 கட்சிகளுக்கு இடையில் இன்னும் ஒரு பக்குவம் உருவாகலை, அல்லது ஒரு தெளிவு உருவாகலை, ஒரு துணிச்சல் உருவாகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரைட். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த 28 கட்சிகளும் பயணிக்கிறோம். சார், பொதுவாகவே நம்ம தமிழக அரசியல் வரலாறும் சரி, இந்திய அரசும் சரி, தோல்வியடைந்த கூட்டணிகள் வந்து ஒருங்கிணைந்து இல்லாமல் போயிருக்கு பல காலங்களில். பட் இந்த இந்தியா கூட்டணி வந்து அடுத்த 5 ஆண்டுகள் வரைக்கும் யுனைடடாக பயணிக்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? கட்டாயமாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இருக்கிற இந்த சூழலில் அமைச்சரவைக்கு முன்னாலே வந்து நிறைய ஆளுங்கட்சி தரப்புல வந்து இந்த எதிர்கட்சி அணியில் வந்து குழப்பத்தை உருவாக்குறதுக்கெல்லாம் முயற்சிகள் நடந்தது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒரு பக்கம் வந்து அங்கே இருந்து ஆட்கள் இந்த பக்கம் இழுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ரூமரும் போச்சு, இந்த பக்கம் இருந்து ஆட்கள் அந்த பக்கம் இழுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ரூமரும் போச்சு. 2 பக்கமும் அந்த ரூமர் இருந்துச்சு. ஆனால் ஒப்பீட்டு அளவில் இந்த எதிர்கட்சிகள் தான் வந்து பலவீனமாக இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 2 சீட்டு 1 சீட்டு இப்படி தான் நம்ம வந்து சேர்ந்து 234 இடத்துல இருக்கிறோம். ஒரு 4-5 கட்சிகள் தான் வந்து கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போது அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு, மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய வீட்டில் நடந்துச்சு. எல்லாரும் ஒருமித்த கருத்தாக பேசினாங்க, நம்ம ஒற்றுமையாக இருந்து எதிர்கட்சியாக பணியாற்றணும், நமக்கு மக்கள் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதனால் அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டதிலிருந்து, அவங்க பேசின பேச்சுகளிலிருந்து நான் உணர்ந்து கொண்டது, நிச்சயமாக இந்த எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து 5 ஆண்டுகளுக்கு
சிறப்பான எதிர்க்கட்சிகளாக பணியாற்றுவார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாஜக கூட்டணி அதிமுக முறித்த போது இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஏடிஎம்கே பார்த்து. ஆனால் இன்னைக்கு ஒரு அபாய நிலைக்கு போயிட்டதா ஒரு விமர்சனம் இருக்கு. நிறைய இடங்கள்ல 13ஆம் இடம் 11 இடங்கள்ல பாஜகவுக்கு பின்னாடி வந்திருக்கிறாங்கன்ற விமர்சனம் எல்லாம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுக்கு வந்து அது நெகட்டிவ்னு நான் சொல்ல முடியாது, பாசிட்டிவ் தான் நான் சொல்லுவேன். ஓகே. அவங்க தொடர்ந்து பாஜகவோட பயணிச்சுட்டே வந்தாங்கனாக்கா பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கையை அதிமுக இழந்திருக்கும். இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்க வெற்றி வாய்ப்பை பெறலைன்னா கூட அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க. பல இடங்களில் வந்து சிறுபான்மையினரின் வாக்குகள் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட ஸ்பிளிட் ஆகி வந்திருக்கு. ஓகே. முற்றிலும் டிஎம்கே 100% அந்த திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், 1%, 2% அங்கேருந்து பிரிஞ்சு அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாஜக கூடாது, மதவாத அரசியல் கூடாதுன்னு நினைக்கிற நடுநிலையான மக்கள், கட்சி சார்பற்ற மக்கள் அதிமுக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஓகே. பெரும்பாலான இடங்களில் அவங்க வந்து நல்ல 3.5 லட்சம் 4 லட்சம் 4.5 லட்சம் அளவுக்கு வந்து வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால் நிகழ்ந்ததுன்னா பாஜக விட்டு வெளியே வந்ததுனால தான் நிகழ்ந்தது. ஓகே. இந்த முறையும் அவங்க பாஜகவோட இருந்திருந்தாங்கன்னா அவங்க மேலே உள்ள நம்பிக்கை வந்து மக்கள் வந்து எழுந்திருப்பாங்க. முதல்ல பாஜகவோடைய கூட்டணி வச்சதுனால தான் போன தேர்தலில் அவங்க பெரிய அடி வாங்கினது. ரைட். போன தேர்தலே வந்து அந்த அளவுக்கு அவங்க 19% போனாங்க. இப்போ கூடி இருக்குன்னு. அப்போ இது வந்து பாசிட்டிவான விஷயம் தானே. ரைட். அந்த ரெண்டு பாஜகவும் அதிமுகவும் ஏற்கனவே தேர்தலை ஒன்றா சந்தித்து பட்ட அனுபவத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் துணிச்சலாக இந்த முடிவை எடுத்தாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் நான் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு நான் சொன்னேன். பல விஷயங்களுக்கு அது பாசிட்டிவ் சைன். அவங்களுக்கும் நல்லது, தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது, பொதுவாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் இது நல்லது. அதனால அதை பாசிட்டிவ் சைன் நான் சொன்னேன். ரைட் சார். இந்த நிலையில பாஜக கூட்டணியாக ஒரு 18% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக வளரவிடக்கூடாதுன்றது திமுக கூட்டணியினுடைய ஒருமித்த குரலா இருந்தாலும் 18% ஒரு பெரிய நம்பரா தெரியுது சார். வெற்றி பெறுவதற்கு ஏற்ற அளவுக்கு அந்த சதவீதம் இல்லை. ஒரு தொகுதியில் கூட அவங்களால வெற்றி பெற முடியல. இப்போ பாஜக கூட்டணியில் இருந்தவங்க யார் யார்? பாட்டாளி மக்கள் கட்சி, பாரிவேந்தர் கட்சி ஐஜேகே, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருந்தாங்க. ஓபிஎஸ் டிடிவி தினகரன், இவர் ஏசி சண்முகம், இவங்க எல்லாமே தாமரை சின்னத்தில் நின்னாங்க. ஏசி சண்முகத்துக்கான ஓட்டு தானே தவிர அது தாமரை சின்னத்துக்கான ஓட்டு கிடையாது. வேலூர்ல பாரிவேந்தருக்கான ஓட்டு தானே தவிர அது தாமரை சின்னத்துக்கான ஓட்டு கிடையாது. பெரம்பலூர்ல ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஸுக்கான ஓட்டு தானே தவிர அது பாஜகவுக்கான ஓட்டு கிடையாது. அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுட்டே வந்தீங்கன்னா மறுபடியும் அவங்க பழைய இடத்துக்கு வந்துடுவாங்க. பிஜேபி 3 to 5% அதுதான் வந்துடுவாங்க. அதுதான் அவங்களுடைய நிலை. இவங்க தனிநபர் வாக்குகள், சமூகம் சார்ந்த வாக்குகள், இதையெல்லாம் வந்து தங்களுக்குரிய வாக்குகளை அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. கூட்டணிங்கிறதுனால அது கிளைம் தான் செய்வாங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சார், அதில் என்ன ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னா, மீண்டும் மோடி வர வேண்டும் அப்படின்ற ஒரு அணிக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து 18% போகுதுன்றப்போ அதை நம்ம கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்க வேண்டியிருக்கு சார். அதுதான் நான் சொல்கிறேன். ஏசி சண்முகத்துக்கு ஓட்டு போட்டவங்களாம் மோடியை நினச்சிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரைட். ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டவங்களாம் மோடி வரட்டுங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது பியூர் கம்யூனல் காஸ்ட் ஓரியன்ட் ஓட்ஸ் அப்படி தான் வந்து எல்லாராலையும் கணிக்கப்படுகிறது. பிஜேபிக்காக, தாமரை சின்னத்துக்காக, மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக அளிக்கப்பட்ட வாக்குகள் அல்ல என்பது தான் அந்த களத்தில் நின்று அதை ஆய்வு செய்யக்கூடிய வல்லுநர்களின் கருத்து. அதுதான் நானும் பார்க்குறேன். ரைட் சார். ரைட் சார். சார், இந்த நிலையில் விசிகாவினுடைய தேர்தல் அரசியலில் வெள்ளி விழாவின் போது மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. நிறைவாக இருக்கா உங்களுக்கு? எப்படி பார்க்குறீங்க? இது பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு நான் சொல்கிறத விட ஒரு பெரிய ஆறுதல். ஓகே. ரொம்ப ஒரு ஏக்கம், நீண்டகால ஏக்கம். நாங்கள் 2001 இன்னும் சொல்ல போனால் 2001 தான் எங்களுக்கு 99 அந்த விழிப்புணர்வு இல்லை. 2001 சட்டமன்ற தேர்தலில் கலைஞர்கிட்ட பேசும்போதே எங்களுக்கு கூடுதலான இடங்களை ஒதுக்குங்க, நாங்கள் அப்போ தான் ஒரு 6 இடங்களை ஜெயிச்சா எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நாங்கள் தனிச்சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறுகிய கால இடைவெளி, அப்படிலாம் நின்னீங்கன்னாக்கா அது சரியாக வராது, வெற்றி பெற முடியாது அப்படின்னு அன்றைக்கி அவர் அட்வைஸ் பண்ணார். 99, 2001, 2004 இந்த 3 தேர்தலில் நாங்கள் வந்து பிற கட்சிகளின் சின்னத்தில் நின்னோம். 99 சைக்கிள் சின்னம், 2001 உதயசூரியன் சின்னம், 2004 வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸோடு நாங்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சோம். ஓகே.
விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், மக்கள் தமிழ் தேசம், தேசிய லீக், இது மாதிரி ஒரு 4-5 கட்சிகள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரு மக்கள் கூட்டணின்னு ஒரு அமைப்பு உருவாக்கணும். அப்போது ஜார்ஜ் பெர்னாண்டஸுடைய ஜேடியு, ஐக்கிய ஜனதா தளம், அவங்க சின்ன அம்பு சின்னத்தில் நாங்கள் நின்னோம். ஓகே ஓகே. அப்போது 3 தேர்தல், சைக்கிள், உதயசூரியன், அம்பு. 2006 அதிமுக சேரும்போது நாங்கள் இப்படி சொல்லியே தனிச்சின்னத்தில் நின்னோம். மணி சின்னத்தில் நின்னா 2 இடத்துல ஜெயிச்சோம். அப்போ அவங்க ஜெயலலிதா மாவட்டம் நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஏன் தனியாக நிற்கிறோம், நீங்கள் ரெட்டையில் நின்னா 9 இடத்துலையும் ஜெயிச்சிடலாமே அப்படின்னாங்க. அவர் எம் நடராஜனும் என்னை கூப்பிட்டு தனியாக பேசினார், எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, 9 ஜெயிச்சிடலாம், நீங்கள் ரெட்டையில் நில்லுங்க, உங்களுக்கு இருக்கிற வாக்கும் எங்கள் வாக்கும் இங்கே சேர்ந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிருவீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கீகாரம் பெறணும்னே, அதனால் எங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்கணும். அப்புறம் விட்டாங்க. நாங்கள் 9 இடத்துல, பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல, 2 இடத்துல 11 தொகுதி நாங்கள் வந்து மணி சின்னத்தில் நின்னோம். 2 இடத்துல காட்டுமன்னார்குடியிலையும் திட்டக்குடியிலையும் ஜெயித்தோம், கடலூர் மாவட்டத்தில். அந்த மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலுமே தனிச்சின்னம் தான். ஓகே. 2009 வந்து நான் ஸ்டார் சின்னம் வந்து சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் வரலும் போய் வழக்கு தொடுத்து கடைசி நிமிடத்தில் அந்த 14 நாள் இருக்கும் பாருங்கள், இண்டிபெண்ட் ஒதுக்குற நாள் இருக்கு பாருங்கள், அதுக்கு முதல் நாள் தான் எங்களுக்கு கிடைச்சிது. ஸ்டார் சின்னம் எனக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஒரு சுயேட்சைக்கு எப்போ ஒரு சின்னம் கிடைக்குமோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு கிடைச்சி. இந்த 14 நாளில் கடுமையான எதிர்ப்பு, அப்போ விமர்சனங்கள் இருந்துச்சு, முள்ளிவாய்க்கால் படுகொலை, அதனால் காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு எனக்கும் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அதை தாண்டி 1 லட்சம் ஓட்டில் அன்றைக்கி 97,000 ஓட்டு வித்தியாசத்தில் அந்த ஸ்டார் சிம்பலில் ஜெயித்தோம். அது 2009. அப்புறம் 2011 அது வந்து மெழுகுவர்த்தி சின்னம் நினைக்கிறேன், இரட்டை மெழுகுவர்த்தி. அதுக்கு பிறகு 2014 மோதிர சின்னத்தில் நின்னோம், அது திமுக கூட்டணி தான். 2006 உள்ளாட்சி தேர்தலிருந்து நாங்கள் திமுக கூட்டணி வந்துட்டோம். 2009 நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம், நாங்கள் போய் சேரலை. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த நேரத்தில் போய் சேர்ந்து, அப்படி இல்லை, நாங்கள் 2006 இருந்தோம், கண்டினியூ பண்ணோம், அவ்வளோதான். 2011, 2014 மோதிரம் சின்னம், 2016 நாங்கள் மக்கள் கூட்டணி போக வேண்டியதாக போச்சு. அப்போ வந்து திமுக தலைவர், இன்றைய தலைவரே எங்களை கூப்பிட்டு, நாங்கள் தனியாக போக போகிறோம், இந்த காங்கிரஸோட கூட இருக்க மாட்டோம், நீங்கள்லாம் நல்ல நண்பர்கள், அதனால் முன்கூட்டியே உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு அவங்க முதல்ல எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் அதற்கு பிறகு இடதுசாரிகளோடு சேர்ந்து நாங்கள் பயணப்பட்டோம், மக்கள் நல கூட்டணியை உருவாக்கணும். அதில் நாங்கள் மோதிரம் சின்னத்தில் தான் நின்னோம். 25 தொகுதியில் நின்னோம். இப்போ 2019 தான் நாங்கள் திருப்பி 2016 முடிஞ்ச உடனே காவிரி நீர் பிரச்சனையை ஒட்டி திமுக ஒருங்கிணைச்ச எல்லா கூட்டத்திலையும் நாங்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தோம். 2019 இப்போ 2024 வரலும் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் பயணிக்கிறோம். 2019 ஒரே ஒரு தொகுதியில் தான் நான் தனிச்சின்னத்தில் போட்டியிட முடிஞ்சது. அன்றைக்கி இருந்த நெருக்கடியில் நாங்கள் ஒரு தொகுதி உதயசூரியன் இருக்க வேண்டியதாக போச்சு. அப்போது நாங்கள் என்ன ஃபைட் பண்ணோம்னா, எங்களுக்கு வந்து தனி சின்ன போட்டியிட்டால் தான் நாங்கள் அங்கீகாரம் பெற முடியும். அப்போ வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு உங்களுக்கு வந்து 2யும் போட்டிட்டு 2யும் லூஸ் பண்ணிடக்கூடாது, எதிரி அது 2யும் ஜெயிச்சிருவாங்க, அதனால் நீங்கள் அதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சொன்னதுனால நாங்கள் 1 அப்படியும் 1 இப்படியும் நின்னோம். அப்போ நாங்கள் 2ம் தனிச்சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தா 2019 கூட 2019 கூட நாங்கள் வந்து 2009 ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது 2000 ஓட்டில் போயிடுச்சு. வெறும் 2000 ஓட்டில் அவர் ஜஸ்டிஸ் சாமிதுரைன்னு சொல்லி நிப்பாட்டி இருந்தோம் விழுப்புரத்தில். அவர் ஸ்டாரில் தான் நின்னார், அது போயிடுச்சு. இப்போ 2009 அந்த வாய்ப்பு போச்சு. 2019 அந்த வாய்ப்பு நல்ல அருமையான ஒரு சூழல் இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. இப்போ இந்த தேர்தலில் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் ஒரு நீண்ட நாள் இயக்கம், மக்கள் எங்களை ஒரு அரசியல் சக்தியாக அங்கீகரித்திருக்கிறார்கள். மைய நீரோட்ட அரசியலில் விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஏன் இதை மைய நீரோட்ட அரசியலை திரும்ப சொல்கிறேன்னா, விடுதலை சிறுத்தைகள்னா ஒரு தலித் இயக்கம், திருமாவளவன்னா ஒரு தலித்து அப்படின்னு ஒரு செக்டேரியன் பிராண்டு, ஒரு குறிப்பிட்ட சமூக சாதிக்கான ஒரு கட்சின்னு முத்திரை குத்துறதுங்கிறது தொடர்ச்சியாக இருந்தது. அதை விட கூடுதலாக 1999 பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பல கட்சிகள் எங்கள் மேலே வந்து ஆதாரம் இல்லாத நிறைய அவதூறுகள், இங்கே நடக்கிற காதலுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம், கட்ட பஞ்சாயத்துக்கு நாங்கள் தான் காரணம், வன்முறைகளுக்கு நாங்கள் தான் காரணம், இந்த மாதிரி எங்களுக்கு எதிரான அவதூறுகள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாத அவதூறுகள் வேறு எந்த கட்சிக்கும் வந்து இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவ்வளவு கடுமையான அவதூறுகளை நாங்கள் வந்து சந்தித்தோம். அப்புறம் ஒரு கொடி ஏற்றணும் அப்படின்னா கூட அது ஒரு யுத்தமாக இருந்துச்சு. அது ஒரு ஊரில் கொடி ஏற்றிட்டு இன்னொரு ஊருக்கு போகணுன்னாக்கா அதுக்கு இடையில எத்தனை டென்ஷன், எவ்வளவு இடத்துல கல்வீச்சு, ஏற்றிட்டு அடுத்த ஊருக்கு போகிறதுல அந்த கொடிக்கம்பத்தை வெட்டிடுவாங்க, இல்லைன்னா அன்றைக்கி இரவு வெட்டிடுவாங்க, அல்லது அடுத்த நாள் வெட்டிடுவாங்க. கொடிக்கம்பத்தை வெட்டுறது, கொடிக்கம்பத்தை நாட்டின தோழர்களை வெட்டுறது, கொடிக்கம்பம் நட்டின ஊரை கொளுத்துறது,
இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். கூட்டணியில் இருந்தாலே அந்த கூட்டணி இருக்கக்கூடிய தோரண கொடியில நம்ம கொடியை மட்டும் தனியாக கட் பண்ணி எறிகிறது. இந்த மாதிரியான ஹியூமிலியேஷன்ஸ், ஒரு ஒரு அதாவது மன வலியை, காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அவமானங்கள் நிறைய நடந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்ச் பை இன்ச், அங்குலம் அங்குலமாக நம்ம மைய நீரோட்ட அரசியலில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். ஒரு சமூகம் மட்டும் வாக்களித்து 5 லட்சம் ஓட்டு வாங்க முடியாது. ஒரு சமூகம் மட்டும் வாக்களித்து யாருமே ஜெயிக்க முடியாது. அதுக்கு தருமபுரி ஒரு சான்று. ஒரு சமூகம் மட்டும் வாக்களித்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியாது. ஓபிஎஸ் ஒரு சான்று. அப்போ பிற சமூகங்களுடைய வாக்குகளும் வேணும் அப்படின்னா அந்த சமூகத்தின் நம்பிக்கையை நம்ம பெறணும். அப்போ அந்த சமூகங்கள் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளின் நம்பிக்கையை பெறணும்னா நம்முடைய நீண்ட நாள் பயணம் தான் அதுக்கு ஒரு சாட்சி, சான்று. அப்போ நாங்கள் 99 அடி எடுத்து வச்சு இன்னைக்கு 25 வருஷம் வெள்ளி விழா. தேர்தல் அரசியலில் வெள்ளி விழா. பொது வாழ்க்கைக்கு 35 வருஷத்துக்கு ஆச்சு. 10 ஆண்டுகள் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பில் இருந்தேன். அதுதான் என்னுடைய பிரச்சாரமாக இருந்தது. மூப்பனாருடைய சந்திப்புக்கு பிறகு நாங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே தீவிரமாக வந்தோம். அதிலிருந்து கணக்கெடுத்தா இப்போ 25 வருஷம். இந்த வெள்ளி விழா காலத்தில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கும் துணை இருந்த திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய விகடன் குழுமம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றியை, இந்த அங்கீகார வெற்றியை முதலில் சிதம்பரத்தில் போட்டியிட்ட போது மிகப்பெரிய வன்முறை நிகழ்ந்தது. அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட, காயம்பட்ட, ரத்தம் சிந்திய தோழர்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். சிதம்பரத்தில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தீங்க. இது ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் சிதம்பரத்தில் நிற்க வேணாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை எல்லாம் போனதாக கூட ஒரு தகவல் இருக்குது. அது உண்மைதானா? ஆலோசனை என்கிட்ட ஒவ்வொருத்தரும் பர்சனலாகவே சொன்னாங்க. ஓகே, நீங்கள் ஊராக சுற்றுறீங்க, அங்கே போய் ஜனங்களை பார்க்கல, மக்களை சந்திக்கலை, தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை, இப்படி நிறைய கீழே பரவி இருக்குது. நான் ஒரு எம்பியாக நான் பார்லிமெண்ட்டில் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. தொகுதிக்கு செய்கிறதுக்கு நிறைய லோக்கல் பாடி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, உள்ளூராட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆண்டுக்கு 5 கோடி ரூபா தராங்க. இந்த ஆண்டில் கொரோனா நேரத்தில் 2 வருஷத்துக்கான நிதியை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போராடுகிறாய் ஒரு அரை வருஷத்துக்கான நிதியை கொஞ்சம் வாங்கினோம். 1.5 வருஷம் பிடிபட்டு போச்சு. அந்த நிதியை வச்சு யார் யார் எங்கெங்கே என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அதை பகிர்ந்தளித்து 1 லட்ச ரூபா வேலை, 5 லட்ச ரூபா வேலை, 10 லட்ச ரூபா வேலை, 50 லட்ச ரூபா வேலைங்கிற வரைக்கும் வேலையை கொடுத்துருக்குறோம். அதுதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஒரே அதிகாரம். வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் பெரிய திட்டங்களை அங்கே கொண்டு வர முடியாது. ஆளுங்கட்சி உறுப்பினர்களால் செய்ய முடிஞ்சதை ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்களால் செய்ய முடியாது. இதை அடிப்படையாக வச்சு எனக்கு என்னை பிடிக்காத சக்திகள் எனக்கு எதிரான அவதூறுகளை பரப்புனாங்க ஒரு புறம். ஆனால் நம்முடைய வெல்விஷஸே எனக்கு சொன்ன அட்வைஸ், உளவுத்துறை அதிகாரிகள், திமுகவுடைய அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள், ஊடகவியலாளர் நண்பர்கள், இவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, போன முறையே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, போராட்டம் நடந்துச்சு, 3000 ஓட்டு தான், இந்த முறை நீங்கள் மறுபடியும் இங்கே வரணுமா வேண்டாம். இப்போ நான் ஆரம்பத்திலேருந்து எனக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லை. சிதம்பரம் தான் நான் தொடக்கத்திலேருந்து முதல்ல என்கிட்ட சிதம்பரத்திலே ஊடகவியலாளர் கேள்வி கேட்டாங்க, நான் ஏன் தொகுதி மாறணும், தொகுதி மாறுறதுக்கான தேவை என்ன, இது என்னுடைய சொந்த தொகுதி, நான் இதை தாய்மடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதி மக்கள் மீது நான் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறேன். போன தேர்தலில் நான் 3000 ஓட்டில் ஜெயித்தேன் அப்படிங்கிறதுக்காக உடனே சந்தேகம் நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதனால் நான் சேஃபாக ஒரு தொகுதியை தேடி போகணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் ஒரு கட்சி தலைவருங்கிற மட்டும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் நான் நிற்கலாம். அது எல்லாருமே கூப்பிட்டாங்க. விழுப்புரத்தில் கூப்பிட்டாங்க, திருவள்ளூரில் கூப்பிட்டாங்க, காஞ்சிபுரத்தை கூப்பிட்டு நம்ம கட்சி தோழர்கள். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொது தொகுதி வாங்கி நில்லுங்கன்னு கடலூர்லேயே தோழர்கள்லாம் என்கிட்ட வலியுறுத்துறாங்க. நீங்கள் ஏன் சிதம்பரத்தில் நிற்கிறீங்க, அப்படியே கடலூர் தொகுதி ஒரு பொது தொகுதியை வாங்க, நீங்கள் பொது தொகுதியில் ஏன் நிற்கக்கூடாது, நீங்கள் ஒரு கட்சி தலைவர் தானே, இப்படியெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ நான் சொன்னேன், இது எனக்கு ஓட்டு உள்ள ஒரு சொந்த தொகுதி, என் கிராமம் அந்த தொகுதிக்குள்ளே இருக்குது, முதல்ல என்னை அங்கீகரித்த தொகுதி, நான் எத்தனை முறை நின்னாலும் ஜனங்க என்னை ஏற்றுக்குவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் நான் இதில் தான் நிற்பேன் அப்படின்னு தொடக்கத்திலேயே அந்த நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். அதில் உறுதியாக இருந்தேன். திமுகவை சேர்ந்த முன்னணி அமைச்சர் பெருமக்கள் பல பேர் என்கிட்ட, நீங்கள் இந்த தடவை தொகுதி மாறி நில்லுங்க, உங்களை யார் என்ன கேட்க போகிறா, நீங்கள் எந்த தொகுதி போனாலும் உங்களை வரவேற்க ரெடியாக இருக்காங்க, சிதம்பரம் வேண்டாம், எதுக்கு போய் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஏன் அந்த மக்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், நான் மக்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்யலையே, இந்த மக்கள் என்னை வெறுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மக்களுக்கு துரோகம் பண்ணலையே, யார் எனக்கு ஓட்டு போட மறுக்கிறாங்களோ அவங்களே என்னை ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு நான் அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அவங்க ஓட்டு போடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு உள்ளூரை எனக்கு உணர்வு சொல்லிச்சு.
அப்போ இந்த தடவை நம்ம வந்து இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு நான் உறுதியாக முடிவெடுத்தேன். என்ன 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் செய்தி கேட்டோடனே உங்களுக்கு என்ன எப்படி? நான் அங்கே தான் இருந்தேன். ஒரு 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 1,10,000 வரலும் போச்சு. அப்புறம் திருப்பி அது குறைஞ்சி 1,03,000 வந்துச்சு. கரெக்டாக 1 லட்சம் இப்போ ஆட் ஆகிருக்கு. முன்ன 3,219. கரெக்டாக 1 லட்சம் கூட சரியாக 1 லட்சம் ஓட்டு இப்போ கூடுதலாக வந்து கிடைச்சிருக்கு. நான் அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் கண்கலங்கி நன்றியை மனசார காணிக்கையாக்குனேன். அவ்வளோதான். ரைட் சார். இந்த தருணத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு ரெடி ஆகிற மாதிரி தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து வாழ்த்திருந்தாங்க, நாம் தமிழர் கட்சியை வாழ்த்திருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து 40 தொகுதிகளை வென்றெடுத்த திமுக கூட்டணிக்கோ இல்லை பாஜகவுக்கோ வாழ்த்து சொல்லாமல் உங்களையும் சீமானவர்களையும் வாழ்த்துறது வந்து அதற்கு பின்னாடி விஜய் ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குறாருன்னு சமூக வலைதளங்களில் பேசப்படுது. இல்லை, தொடர்ச்சியாக வந்து போட்டிகளில் வெற்றி பெறவங்களை யாரும் பாராட்ட மாட்டாங்க. குழந்தையா அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு ஒவ்வொரு 8ஆவதுல பாஸ் பண்ணுறது, 10ஆவதுல பாஸ் பண்ணுறது, +2ல பாஸ் பண்ணுறது, அந்த குழந்தைங்க தான் தட்டி கொடுப்பாங்க, இங்கே சாக்லேட்டு கொடுப்பாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. அது எதுக்காக? என்கரேஜ் பண்ணுறது தான். அதனால் இப்போ நாங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு பட்டிங் ஸ்டேஜில் இருக்கிறோம், ஒரு வளரும் நிலையில் இருக்கிறோம். மக்களுடைய அங்கீகாரத்தை மெல்ல மெல்ல பெறுறோம். அவங்க அங்கீகாரம் பெற்று 50 ஆண்டுகள் இந்த தமிழ் மண் அரசியலில் பெரிய சக்தியாக நிற்கிறாங்க. 6வது முறையாக ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதல் முறையாக வந்து விடுதலை சிறுத்தைகள் 25 வருஷத்துக்கு பிறகு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கு அப்படின்னா, மைய நீரோட்ட அரசியலில் எவ்வளவோ கடுமையான வெறுப்பு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் இல்லை, தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் இங்கே கொட்டி கிடக்கு. அந்த வெறுப்பு அரசியலை கடந்து ஒரு அங்கீகாரத்தை பெறதுங்கிறது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஆமாம், தமிழ்நாட்டில் இதுதான் முதல். தென்னிந்தியாவில் என்னன்னு தெரியல, எனக்கு அகில இந்தியாவில் என்னன்னு தெரியல. மாயாவதி, ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலி, இந்த மாதிரியான தலைவர்கள் கொஞ்சம் அங்கே பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. பட் இது முதல் முறை. அப்போ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நடிகர் விஜய் போன்றவருடைய வாழ்த்துங்கிறது, நடிகர் கமல்ஹாசன் அவருடைய வாழ்த்து, கவிஞர் வைரமுத்து போன்றவருடைய வாழ்த்து அவ்வளவு ஆறுதலாகவும் அவ்வளவு ஒரு ஊக்கமாகவும் எனக்கு இருக்குது. அவர்களுக்கு நான் அந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட் சார். ஆனால் விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் வரப்போறாருன்றது வந்து கிட்டத்தட்ட தெளிவாயிருச்சு. இன்னும் தனித்து போட்டியிட மாட்டார்ன்றதையும் அவங்க தரப்புல வந்து கசி விடுற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அப்படியான ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் வந்தால் அதை பரிசீலிக்கிறதுக்கோ இல்லை ஆலோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முன்னாடி இருக்குதா? இந்த கேள்வி வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர்டான ஒரு கேள்வி. நாங்கள் இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதை விட முக்கியமாக இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். நாங்களும் அதில் ஒரு முக்கியமான ஒரு சக்தி தான். எங்கள் சக்திக்கு ஏற்ப எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு செலுத்தியிருக்கிறோம். அப்போ அகில இந்திய அளவில் நாங்கள் நினைச்ச மாற்றத்தை இன்னும் உருவாக்கவே முடியல. ஓகே ஓகே. அது வந்து இன்னும் அந்த டார்கெட் நாங்கள் வந்து அட்டைன் பண்ணலை, அது ரீச் ஆகலை. இப்போ அதை நாங்கள் பாதியில் விட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவை ஆதரித்து விஜய் வந்து ஒரு அரசியல் பண்ண முடியாது. அப்படின்னாருனா ஒரு கட்சியை தொடங்க வேண்டிய தேவையில்லாமல் போயிடும். அப்போ அவர் கட்சி அவர் வளர்க்கணும், அவர் ஒரு சக்தியாக வளரணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக திமுக அதிமுக எதிர்த்து தான் அவங்க பேசி ஆகணும். அது வந்து ஒரு கம்பல்ஷன், ஒரு நிர்பந்தம். அப்படி தான் அவர் அரசியல் பண்ண முடியும். அது மக்கள் எந்த அளவுக்கு அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜய் வந்து எடுத்தெடுப்புலேயே 25% அவரால் பெற முடியுமா அப்படின்னா தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியும், அல்லது திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ திமுகவையோ அதிமுகவையோ மாற்றி திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி வரணும் அப்படின்னா 25%க்கு வேணும். அல்லது திமுகவை தூக்கிட்டு அதிமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி வரணும்னா 25% வேணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இப்போ எந்த ஒரு கட்சியாலும் 25% தனியாக ஒரு கட்சியால் வாங்க முடியுமா அப்படிங்கிற. ஒருவேளை விஜய் பின்னால் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு 10 தேர்தல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2 தேர்தலுக்கு பிறகு அதை ரீச் பண்ணலாம், அது வேற விஷயம். பட் கட்சி ஆரம்பித்த உடனே 25% பெறக்கூடிய அளவுக்குலாம் தமிழ்நாட்டில் இப்போ சூழல் இல்லை. அப்போ அவர் வந்து ஒரு கூட்டணி தான் அமைக்க வேண்டிய ஒரு சூழல் அமையும். அல்லது வேண்டாம், எடுத்து நம்ம கூட்டணிக்கு வேண்டாம், தனியாக நம்ம நின்று நம்ம பர்சன்டேஜ் என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். அது காலத்தை பொறுத்து தான் நம்ம வந்து அவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு, காலம் என்ன சொல்ல போகுதுங்கிறது அதுக்கப்புறம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி வளர்வது ஆபத்து அப்படின்னு காங்கிரஸ் பாஜக தொடர்ந்து பேசுகிறாங்க. இப்படி வளர்ச்சியை விசிக எப்படி பார்க்குது? நட்பு சக்தியாக பார்க்குறீங்களா இல்லை சித்தாந்த எதிரியாக பார்க்குறீங்களா? நட்பு சக்தியாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு அதில் வந்து எந்த காழ்ப்பும் கிடையாது. பாஜக சொல்லுதுன்னா அவங்களுக்கு அதில் ஆபத்து, அதனால் அவங்க சொல்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரையிலும் எந்த மொழிவழி தேசிய அரசியலையும் அவங்க ஊக்கப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கணும், அதனால் இந்த மாதிரியான அரசியல் அவங்க வந்து அப்படியே கண்டும் காணாமல் இருப்பாங்க. என்னுடைய கருத்து அவங்கள்ட்ட ஒரே ஒரு விமர்சனம் தான். என்ன அப்படின்னு சொன்னால், திராவிட அரசியல் தான் நம்மளை வீழ்த்திருச்சு அப்படின்னு பேசுவதன் மூலம் அடிப்படை அரசியல் பெரியார்
முன்வைத்த சமூக நீதி அரசியல் எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்குறது, பெரியாரையும் அந்த விமர்சனத்தை நோக்கி நகர்த்துறது, பெரியாருக்கு எதிராகவும் விமர்சனம். இது ஒரு ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். பெரியார் அரசியலுக்கு எதிராக திமுக எதிர்ப்புங்கிறது வேற, திராவிட அரசியல் எதிர்ப்புங்கிறது வேற. தனிப்பட்ட முறையில் திமுகங்கிறது ஒரு அரசியல் கட்சி. திமுக அரசியல் கட்சியை விமர்சிக்கலாம், அதுக்கு பதில் சொல்றதுக்கு திமுகவுக்கு சக்தி இருக்கு, அல்லது அவங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் திராவிட அரசியல் அப்படிங்கிறது திமுகவோட இருந்து தொடங்கினதல்ல, திமுகவோட முடியறதில்லை. நான் இன்னும் ஒரு பக்கம் என்ன 50 வருஷத்துக்கு பின்னால, பெரியாருக்கு பின்னால 50 வருஷத்துக்கு பின்னால போய் பார்க்குறோம். பெரியாருக்கு முன்னாலே திராவிட அரசியலை பேசியது பண்டிதர் அயோத்திதாசர், திராவிட கருத்தியலை உயர்த்தி பிடிச்சது பண்டிதர் அயோத்தி. திராவிடங்கிற சொல்லையே பொது புழக்கத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அரசியல் களத்திலும் சமூக களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் அந்த சொல்ல புழக்கத்துக்கு கொண்டு வந்தவர் அவர். ரெவரண்ட் ஜான் ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கிறித்தவ பாதிரியார், ஒரு தலித். அவர் திராவிடர் கழகம்ங்கிற பேர்லேயே ஒரு இயக்க ஆரம்பிச்சார். பெரியாருக்கு முன்னால 40-45 வருஷத்துக்கு முன்னால. அப்போ திராவிட மகாஜன சபை, திராவிடத்தை அவர்கள் ஆரியத்திற்கு அல்லது பார்ப்பனியத்திற்கு அல்லது சனாதனத்திற்கு எதிரான ஒரு கருத்தியலாக உயர்த்தி பிடித்தனர். அப்படித்தான் திராவிட அரசியலை நாம் பார்க்கிறோம். திமுக எதிர்ப்பு வேறு, திராவிட அரசியல் எதிர்ப்பு வேறு என்பதில் மட்டும் அவர்களோடு நாம் முரண்படுகிறோம். பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிச்சீங்க. ரொம்ப நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.